பிரெக்னன்சி சமயத்துல இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட், ஹேர் டை பண்றது, ஹேர் கலர் பண்றதெல்லாம் செய்யலாமா கூடாதா அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பிரெக்னன்சி சமயத்துல இந்த ஹேர் டையிங், ஹேர் கலரிங்லாம் ஒரு செல்ஃப் கேர்ல வரும். செல்ஃப் கேர் பிரெக்னன்சில ரொம்ப நல்லதுதான். ஏன்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். சேம் வே அந்த அம்மாவை வந்து ஹாப்பியா வச்சுக்கும். இந்த ஹேர் டை, ஹேர் கலர் எல்லாமே கெமிக்கல்ஸ் கண்டிப்பா இருக்கும். இதை நம்ம தலையில அப்ளை பண்றதுனால அதோட அப்சார்ப்ஷன் நேரடியா பிளட்ல கலந்து குழந்தைய தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதே சமயம் இந்த கெமிக்கல்ஸ் எதையுமே குழந்தைய தாக்காது அப்படிங்கிற ரிசர்ச் ஸ்டடீஸும் கிடையாது. ஸோ நம்ம தலைக்கு இந்த ஹேர் டையோ இல்லை கெமிக்கல்ஸோ யூஸ் பண்ணும்போது அதை ரொம்ப காஷியஸா யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்க ஹேர் டை பண்றீங்கன்னா முதல் 3 மாசத்துல இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல எல்லா ஆர்கன்ஸும் வளரும். குழந்தை ஒரு உருவத்துக்கு வரக்கூடிய அந்த 3 மாசம் ரொம்ப சென்சிட்டிவான பீரியட். ஸோ அந்த டைம்ல கெமிக்கல் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணுங்க. 3 மாசத்துக்கு மேல ஹேர் டைங்கோ இல்லை ஹேர் கலரிங்கோ பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நீங்க எடுக்கிற அந்த டை பாக்கெட்ல அமோனியா, பிபிடி, பெராக்சைடு இல்லையா அப்படின்னு பாத்துக்கோங்க. கிளவுஸ் போட்டுக்கோங்க ஹேர் டை அப்ளை பண்ணும்போது. அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ், கொஞ்சம் கதவெல்லாம் திறந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த கெமிக்கலோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணி இருமல், தும்மல் வரலாம். அண்ட் ஹேர் டைய வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல அதை வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாஷ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வாஷ் பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேரை கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணிட்டீங்களான்னு பாத்துக்கோங்க. இப்படி உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை நீங்க உங்க பிரெக்னன்சில பண்ணலாம்.